Hello students, welcome back to my channel. இன்னைக்கு நாம 12th standard 9th unitல exercise 9.6ல firstல third sum பார்க்குறோம். ஆல்ரெடி செகண்ட் sum வர அப்லோட் பண்ணியிருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. Evaluate integral 0 to pi by 4 sin power 6 into 2x. ஓகேவா, இது x இருக்க இடத்துல 2x into dx நீ கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ எந்த மெத்தட் யூஸ் பண்ணுறோம்? ரிடக்ஷன் மெத்தட் ரிடக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா, இப்போ லாஸ்ட் சம்மில் பார்த்தோம் அப்படின்னா சைன் பவர் 10x dx பார்த்தோம். ஓகேவா, இன்டகரல். ஸோ இங்கே வந்து எக்ஸ் இருந்துச்சு. ஸோ ரிடக்ஷன் ஃபார்முலா ஈஸியாக நம்ம யூஸ் பண்ணிட்டோம். ஆனால் இங்கே வந்து என்ன அப்படின்னா எக்ஸ்க்கு இடத்துல 2x இருக்குது. ஒரு சின்ன ஸ்டெப்பு சப்ஸ்டியூஷன் மெத்தட் பண்ணிவிட்டு அதே மெத்தடில் அப்ளை பண்ணுறோம். ஓகேவா, ஸோ புட் 2x ஈக்குவல் டு யூனி எடுத்துக்கலாம். ஓகேவா, வேரியபிள் எதுனாலும் எடுத்துக்கலாம். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ இதை 2xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2 மல்டிப்ளையில் இருக்கனால கான்ஸ்டன்ட், எக்ஸோட டிஃப்ரென்ஷியேஷன் dx which is equal to யூவோட டிஃப்ரென்ஷியேஷன் du. நம்ம சப்ஸ்டியூஷன் மெத்தட் அப்ளை பண்ணாலே என்ன செய்வோம்? லிமிட்டை சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், எக்ஸில் இருக்க லிமிட்டை யூக்கு சேஞ்ச் பண்ணுறேன். ஆல்ரெடி நிறைய மாடல் பார்த்துட்டோம், அதனால் ஸ்ட்ரைட்டாக போடுறேன். ஸோ எக்ஸுக்கு லிமிட் என்ன இருக்குது? 0 to pi by 4. ஓகே, ஸோ எக்ஸுக்கு ஃபஸ்ட் நான் 0 போடும்போது என்ன கிடைக்குது நமக்கு? 2 into 0 0. ஸோ யூக்கும் 0 தான் கிடைக்கும். இங்கே என்ன பாருங்கள், 2x. ஸோ 2 into எக்ஸ்க்கு இடத்துல எது போடுறோம்? pi by 4. கேன்சல் பண்ணும்போது என்ன கிடைக்கும் நமக்கு? pi by 2ன்னு கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ லிமிட் வந்து 0 to pi by 4ஆக இருந்தது. இப்போ நமக்கு 0 to pi by 2ஆக நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஓகே தானே? ஸோ இப்போ நம்ம சம் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ நவ் இன்டகரல் 0 to pi by 4 sin power 6 2x dx which is equal to, இப்போது நம்ம சப்ஸ்டியூஷன் மெத்தட் வந்து இதில் அப்ளை பண்ணுறேன். ஸோ லிமிட் என்ன ஆகிருக்கு நமக்கு? 0 to pi by 2ஆக சேஞ்ச் ஆகியிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு சைன் அப்படியே இருக்கட்டு பவர் 6. இப்போ 2x கரெக்டாக, 2xக்கு நம்ம என்ன எடுத்திருக்கோம்? u. ஸோ u இன்ட்டு dx தான் நமக்கு வேணும். ஸோ இந்த லைன்லேருந்து ஒரு லைன் எழுதிக்கலாமா? ஸோ என்ன கிடைக்குது? dx ஈக்குவல் டு du. இந்த 2 நான் ஈக்குவலுக்கு அந்த சைட் கொடுக்குறேன். அப்போ என்ன கிடைக்குது? டிவைடட் பை 2. ஓகேவா, இதை நான் இப்போது இந்த dxக்கு பதில் அப்ளை பண்ணுறேன். அப்போ நமக்கு என்ன கிடைக்குது? du பை 2ன்னு கிடைக்குது. இப்போ பாருங்கள், இதில் 1/2ங்கிறது என்ன நமக்கு? கான்ஸ்டன்ட். ஓகே ஓகே, ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு 1/2 வெளியே எடுத்துகிட்டு பேலன்ஸ் எழுதிக்கிற இன்டகரல் 0 to pi by 2 sin power 6 u du. இப்போ லாஸ்ட்டு சம் பார்த்த அதே ஸ்டெப் வந்துட்டா, 1/2 கான்ஸ்டன்ட் இருக்கட்டு. ஸோ நம்ம எப்போ ரிடக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும்? 0 to pi by 2ஆக இருக்கும்போது தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ வந்துட்டு தானே. ஸோ ஃபார்முலா நம்ம என்ன செய்வோம்? ஃபஸ்ட்டு இந்த 1/2 நான் எழுதிக்கிறேன். எழுதிட்டு இன்ட்டு தானே, ஸோ இன்ட்டு போட்டுக்கிறேன். ஓகேவா, நமக்கு என்ன தெரியும்? ஃபஸ்ட்டு இங்கே இது வந்து சைனில் ஈவனாக இருக்குது கரெக்டாக. ஸோ ஃபஸ்ட்டு கீழே வந்து அங்கே இருக்கக்கூடிய 6ஐ போட்டுப்போம். அதுலேருந்து 1 மைனஸ் பண்ணுவோம் கரெக்டாக. ஸோ இன்ட்டு தெரில அப்படின்னா ஃபஸ்ட்டு சம்மில் அந்த ஃபார்முலா டீட்டெயிலாக க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஒருக்கா செக் பண்ணிவிட்டு தான் படிங்க, ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இங்கேருந்து 2 மைனஸ் பண்ணுறோம். ஸோ 6ல் 2 மைனஸ் பண்ணால் 4, இங்கே 5ல் 2 மைனஸ் பண்ணால் 3. ஃபார்முலா கண்டிப்பாக எழுதணும்னு அவசியம் இல்லை, சப்ஸ்டியூஷன் போட்டால் போதும். ஸோ இங்கே 1 ஈவன் நம்பராக இருந்தால் என்ன செய்வோம்? லாஸ்ட்டில் ஒரு 5/2 கண்டிப்பாக ஆட் பண்ணுவோம், ஃபார்முலாவில் இருக்குது. ஓகேவா, இஸ் ஈக்குவல் டு எதாவது கேன்சல் பண்ண முடியும்னா கேன்சல் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ வந்து 2. ஸோ ஆன்சர் என்ன? 5/2 divided by 2 into 2 into 4 into 2 into 2 which is equal to 64. ஓகே, ஸோ இதான் நம்மளோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து 4th சம் பார்க்குறோம். இன்டகரல் 0 to pi by 6 sin power 5 3x dx. நம்ம தேர்ட் சம் பார்த்தா அதே மெத்தடில் தான் இருக்குது. அங்கே 2x இருந்து இங்கே 3x இருந்து, அங்கே இங்கே வந்து ஈவன் பவர் வந்து ஈவனாக இருந்து இங்கே ஆடாக இருந்தது, அவ்வளோதான். ஓகே, ஸோ பார்த்துடலாம். ஸோ புட் சப்ஸ்டியூஷன் மெத்தட் தான். புட் 3x ஈக்குவல் டு u. ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது? 3
dx equal to duன்னு கிடைக்குது. ஓகேவா? ஸோ லாஸ்ட் சம்ம மாதிரியே இதை மாதிரி எடுத்துக்கலாம். அதாவது dx equal to நமக்கு என்ன கிடைக்கும், du by 3 இங்கே கொண்டு வந்துக்கிறேன், டிவைடட் பை 3ன்னு கிடைக்கும். ஸோ சப்ஸ்டியூஷன் மெத்தட் போட்டோன்னே லிமிட்டை சேஞ்ச் பண்ணிக்கிறோம். எக்ஸில் இருக்கக்கூடிய லிமிட்டை யூக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸோ லிமிட் நமக்கு என்ன கொடுத்துருவாங்க, 0 to 5/6. ஸோ எக்ஸுக்கு 0 கொடுங்க, 3 × 0 0, யூ வந்து 0 கிடைக்குது. நெக்ஸ்ட் எக்ஸுக்கு வந்து 5/6, ஸோ 3 × 5/6 கொடுங்க, என்ன கிடைக்குது, 5/2. ஸோ நமக்கு லிமிட் எப்படி இருக்கணும், ரிடக்ஷன் ஃபார்மில் அப்ளை பண்ணுறதுக்கு 5/2 தான் இருக்கணும். ஸோ கரெக்டாக கிடச்சிட்டு. ஓகே, ஸோ நவ் integral 0 to 5/6 sin 5 3x dx which is equal to, சப்ஸ்டியூஷன்லாம் வேல்யூஸ்லாம் அப்ளை பண்ணுறேன். லிமிட் என்ன, 0 to 5/2 sin power 5, 3xனா என்ன, u, dxக்கு வேல்யூ என்ன, du by 3. ஓகே, ஸோ இந்த 1/3 வந்து கான்ஸ்டன்ட், ஸோ வெளியே எடுத்துக்கலாம். 1 divided by 3 integral 0 to 5/2 sin power 5 u du. ஓகே ஓகே, நமக்கு என்ன தெரியும், எண் வந்து சைனில் வந்து எண் வந்து ஆடாக இருக்கும்போது எண் வந்து ஆட், இப்போ நம்ம பண்ணுறது ஆட். ஓகேவா, 5 தானே. ஸோ அப்படிங்கிறப்போ ஃபஸ்ட்டு அந்த 5 எழுதிட்டு மேலே அதில் ஒரு ஒன்று மைனஸ் பண்ணிவிட்டு 2 மைனஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இதுதான் ஃபார்முலா. ஆனால் லாஸ்ட்டு ஸ்டெப் எப்படி இருக்கணும், நமக்கு 2/3 ஃபினிஷ் பண்ணணும். போன சம்மில் நம்ம என்ன பண்ணோம், தேர்ட் சம்மில் இது ஈவன் நம்பராக, எண் வந்து ஈவன் நம்பராக இருந்துச்சு. ஸோ 1/2 5/2 ஃபினிஷ் பண்ணோம். ஸோ இதை மட்டும் கவனமாக பார்த்துக்கணும். ஓகே, ஸோ வேல்யூ அப்ளை பண்ணுறேன். ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு 1 divided by 3 இன்டகரல். ஓகே, இந்த இன்டகரலுக்கு நம்ம வேல்யூ போட்டுருவோமா ஸ்ட்ரெயிட்டாக, இன்ட்டு இது கான்ஸ்டன்ட் அப்படியே தான் எடுத்திருக்கேன். ஸோ இங்கே பவரை ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், கீழே எழுதணும், பவர் 5, அதுலேருந்து 1 மைனஸ் பண்ணி மேலே போடணும், இன்ட்டு இனி 2 மைனஸ் பண்ணணும். அப்போ இங்கே என்ன கிடைக்குது, 3, இங்கே என்ன கிடைக்குது, 2. ஸ்ட்ரெயிட்டாக என்ன கிடச்சிட்டு, இந்த லாஸ்ட்டு டேர்மே கிடச்சிட்டு. ஸோ இதுக்கு நெக்ஸ்ட்டு ஸ்டெப் போகக்கூடாது, அவ்வளோதான். ஓகேவா, ஸோ கட் பண்ண முடிஞ்சால் கட் பண்ணணும், இல்லை அப்படின்னா மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் தரும். 4 × 2 8, 3 × 5 × 3 which is equal to 45. ஓகேவா, ஸோ இதான் நம்மளோட ஆன்சர். வெரி வெரி ஈஸி சம்ஸ். ஓகேவா, ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்களுக்கு அப்டேட் ஆகும். நம்ம சேனலில் எப்போவுமே எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸாக மேக்ஸிமம் போடுறேன். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணிங்க அப்படின்னா ஒவ்வொரு எக்ஸசைஸும் தனித்தனியாக கொடுத்துருக்கேன். ஸோ ஒவ்வொரு எக்ஸசைஸ் நீங்கள் 9.6 கிளிக் பண்ணும்போதே இதில் உள்ள எல்லா சம்ஸும் வரிசையாக கிடச்சிரும். ஓகேவா, யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.